முதல்ல வழிபாடு 3 வகை. அருவ, அருவுருவ, உருவ. அருவ, அருவுருவ, உருவ. 3வது நிலை மட்டும் வச்சுக்கணும், மற்ற 2 நிலை நமக்கு வேண்டாம். உருவ வழிபாடு. அந்த உருவம் எங்கே எடுப்போம்? மலையிலேருந்து சிற்பம் செதுக்கி கர்ப்பகிரகத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி மருந்து சாத்திடுவோம். அதுக்கு இன்னும் உயிர் கொடுக்க மாட்டோம். கோவில் எத்தனைன்னா 3. புதுசாக ஒரு கோவில் மண்ணில் கட்டுறது, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோயிலுக்கு சுவாமி மேலே விஷஜந்து, பாம்பு, தேள், பூரா, இது மாதிரி விஷஜந்து ஏறினதை பார்த்துட்டா 4 நட்சத்திரம் பார்க்காம மந்திரம் சொல்லி தண்ணி ஊற்றிடலாம். இன்னொன்றுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சிதலமடைஞ்ச பகுதியை சரி செய்து வர்ணம் பூசி பொது பொலிவாக்கி குடமுழுக்கு. ஒரு குடமுழுக்க பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்குது. எப்படி? பகல் இரவு பிரிப்பது 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதம், ஒரு ராசி 12, மனித உடம்புகளில் ரசாயன மாற்றம் 12, குறிஞ்சி மலர் பூப்பது 12, மகாமகம் வருவது 12. 12 என்பது ஒரு புனித தன்மை. யாகசாலை அது 33, 27, 17, 9, 7, 3, 1 கூட வச்சுக்கலாம், அவங்க வசதிக்கு. அதில் 2 மையப்படுத்துவோம். 1 நீர், 1 நெருப்பு. நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றுவது, நெருப்பினுடைய வேலை அழுக்கை பொசுக்குவது. அந்த பகுதியில் உள்ள மனிதர்களுடைய மன அழுக்கை பொசுக்கவும் அகற்றவும் தூய்மைப்படுத்த வேண்டிய இடத்திற்கு அந்த யாகசாலையில் வைத்து அதை பூஜிக்கிறோம்.